சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தேஷாம் ஆதித்யவத்து ஞானம் பிரகாஷயதி தத்பரம். அந்த மெய்ப்பொருளை தெள்ளத்தெளிவாக அது விளக்குகிறது. இப்போ இந்த பாட்டிலேருந்து ஒரு விஷயம் நமக்கு புரியுறது, நம்ம வெறும் தர்க்கத்தை வைத்து கொண்டு பண்ணக்கூடாது. ஸ்ருதி சம்மத தர்க்கா அனுகிரகபூர்வக யுக்திகி. எல்லாம் சாஸ்திரத்தை ஒட்டி இருக்கணும். சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் யுக்தியே தவிர யுக்திக்காக சாஸ்திரம் கிடையாது. அதனால் லாஜிக்கலாக ஃபிலாசபியை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சாஸ்திரத்துலேருந்து அதுக்கு ஏதோ ரெண்டு வாக்கியத்தை கோட் பண்ணுறது இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுங்கிறதுக்கு தர்க்கத்தை யூஸ் பண்ணுறோம். பிரம்மசூத்திரமே இப்படி தான் இருக்குது. வேதாந்த சாஸ்திரத்தை தர்க்கபூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்கான முறை தான் பிரம்மசூத்திரம். அடுத்தது அதனால தான் அதுக்கு பேரே நியாயப்பிரஸ்தானம்னு பேர். நியாயப்பிரஸ்தானம்னு சொன்னாலே லாஜிக்கலாக வேதாந்த சாஸ்திரத்தை விளக்கி சொல்கிறதுன்னு அர்த்தம். யுக்தி பூர்வமாக வேதாந்த சாஸ்திரத்தை விளக்கி சொல்கிறது, அதனுடைய சமன்வயத்தை எல்லாம் சொல்கிறது. அதெல்லாம் எப்படி இந்த வாக்கியம் அந்த வாக்கியம் முரண்பட்டாலும் அது முரண்பாடு ஒரு மேலெழுந்த வாரியான முரண்பாடே தவிர உண்மையான முரண்பாடு இல்லை அப்படிங்கிறத யுக்தி பூர்வமாக நிரூபிக்கிறது. அதான் விஷயம். அடுத்த பாடல் படிக்கலாம். என்னையும் தன்னையும் வேறா உள்ள தென்னாத வண்ணம் ஈரண்டர நிற்க சொன்னது மோவோரு சொல்லே அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன் சங்கர சங்கர சம்போ. என்னையும் தன்னையும் வேறா உள்ள தென்னாத வண்ணம் ஈரண்டர நிற்க சொன்னது மோவோரு சொல்லே அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன் சங்கர சங்கர சம்போ. என்னையும் தன்னையும் வேறா உள்ளத்து எண்ணாத வண்ணம் இரண்டர நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே. இதனுடைய சாரம் என்னன்னா, குருநாதர் எனக்கு மகா வாக்கியோபதேசம் பண்ணினார். அந்த மகா வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்தில் என் மனசில் இருந்த எல்லா துக்கமும் பரிபூர்ணமாக நீங்கிவிட்டது. ஒரே ஆனந்தம். அதை நான் எப்படி விளக்கி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுகிறது. சொன்னதுமோ ஒரு சொல்லே. ஒரு சொல்லேன்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும், மகா வாக்கியம். சொல்லு வேற வாக்கியம் வேறையாச்சே சுவாமின்னு கேட்கக்கூடாது. இந்த இடத்துல சொல்லை வாக்கியம் என்று பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுன்னா ஒரு பதம்தான். பதத்துக்கு சொல்லுங்கிறத சம்ஸ்கிருதத்தில் போட்டால் பதம். ரெண்டு மூணு பதங்கள் சேர்ந்தது தானே வாக்கியம். அதனால தானே மகா வாக்கியம்னு சொல்கிறோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே சொல்லுங்கிறது வாக்கியங்கிற அர்த்தத்தில் தான் விளக்கம் தரப்பட்டு. அல்ல சொன்னதுமோ ஒரு சொல்லேன்னு சொன்னால் ஒரே ஒரு வாக்கியம்தான் சொன்னார். ஆனால் அது அந்த வாக்கியத்தை விளக்கி சொன்னார். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை
உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.